இங்கே ஒரு ஸ்டுடியோல யாரோ ஒருத்தர் மர்மமான முறையில சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த ஸ்டுடியோல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத காட்டுறாங்க. காந்தாங்கிற ஒரு படம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி டைரக்டருக்கும் ஹீரோக்கும் இடையில இருந்த பிரச்சனையினால கைவிடப்பட்டிருக்கு. இந்த படத்தை மறுபடியும் அந்த ஹீரோவை வச்சு நீங்க தான் டைரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்றாரு. இந்த டைரக்டர் நன்றி கிட்ட அவனை வச்சு மறுபடியும் என்னால படம் எடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது ப்ரொடியூசர் தான் சம்மதிக்க வைக்கிறாரு. ஆனா அந்த படத்தோட ஹீரோயின் குமாரி இந்த டைரக்டர் தான் அறிமுகப்படுத்துறதுனால அந்த ஹீரோட மார்க்கெட்டை சரிக்கிறதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும்னு சத்தியம் வாங்கிறாரு. அப்படியே அந்த செட்டுக்குள்ள ஹீரோ வந்துட்டு படத்தோட பேரு காந்தானோ, படத்தோட கிளைமேக்ஸையும் மாத்திட்டேன்னு சொல்றாரு. அப்படியே அந்த டைரக்டர் போய் நீங்க இல்லனாலும் என்னால இந்த படத்தை முடிக்க முடியும், ஓரமா உட்காருங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் டைரக்டர் சொன்னாதான் நடிப்பேன்னு சொல்றா. அந்த டைரக்டர் ஹீரோவை பார்த்து கட்டி வச்சிருக்கிற கோட்டையை இவ்வளவு வச்சு சரிச்சு காட்டுறேன்னு சொல்றாரு. அதே மாதிரியே ஹீரோயின் நடந்துக்கிறா. அவருமே சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா கிராமத்துல நடிச்சிட்டு இருந்த இந்த ஹீரோவை இந்த டைரக்டர் தான் கூட்டு வந்து பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனில நடிக்க வச்சு இப்ப இந்த பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்ததே இவர்தான். இதெல்லாம் ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் இவர் மேல வந்திருக்காருன்னு பண்ண தப்பா நினைச்சு ஹீரோ கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் க்ளோஸா நடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை டைரக்டர் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட நீயும் அவன மாதிரி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டுன்னு திட்டிறாரு. அதனால இந்த டைரக்டரும் ஹீரோயினும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவே நேரா போய் ஹீரோயினை நடிக்க கூப்பிடுறாரு. ஹீரோயின் டைரக்டர் வந்தாதான் நான் வருவேன், நீங்க போய் அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்ல டைரக்டருமே மூஞ்சில அடிச்சாப்ல பேசுறாரு. அப்பதான் ஹீரோ நீ வளரணும்னு நினைச்சேன்னா இவர் கூட இருக்காத, இல்லன்னா என்ன மாதிரி ஒன்னையும் போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாரு. இப்ப மட்டும் நீ வரலன்னா இந்த படம் மறுபடியும் டிராப்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த சாந்தா படத்தோட கதையை சொல்லும் போது கிளைமேக்ஸ்ல ஹீரோ சாகுற மாதிரி சீன் இருந்திருக்கு. இந்த நேரம் இந்த ஹீரோ பீக்ல இருந்த டயங்கறனால கதைக்காக யாரும் படத்துக்கு வரல, என்ன பார்க்க தான் வராங்க. அதனால கிளைமேக்ஸை மாத்த சொல்லி ப்ரொடியூசர்ட்ட கேட்கும்போது இந்த டைரக்டர் கேட்டுட்டு என்னோட கதையவே குறை சொல்ற அளவுக்கு பெரிய லைட்டியான்னு சொல்லி தான் அந்த படத்தையே நிறுத்தி இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே அந்த ஹீரோவை ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால அவனோட மார்க்கெட் சுத்தமா டவுன் ஆயிருது. அந்த டைரக்டர் தான் இவனை ஜாமீன்ல எடுத்து என்னவோ உன்னை பாக்குறதுக்கு தான் எல்லாரும் வர்றாங்கன்னு சொன்னேன், இப்ப யார் வந்தா அத உனக்கு நான் உணர்த்துறதுக்கு தான் நான் தான் உன் மேல கேஸ் போட்டேன் அப்படின்னு அந்த டைரக்டர் நடந்ததை ஹீரோயின் சொல்ல கேட்டுட்டு டைரக்டர் மேல தான் தப்பு இருக்குன்னு ஷூட்டிங்க்கும் ஹீரோயின் போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அந்த விஷயம்லாம் டைரக்டருக்கு தெரிய வர ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்த்து வச்சு பேசிடுறாரு. ஆனா அந்த விஷயம் எதையுமே நான் அவர்கிட்ட சொல்லல, என் மேல கோவப்பட்டு என்ன கைவிட்டுறாதீங்கன்னு சொல்ல ஹீரோவுமே நான் உன்னை நம்புறேன், இன்னும் 2 நாள்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஆனா அன்னைக்கு நைட்டே ஸ்டுடியோல வச்சு ஹீரோயினை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா டைரக்டருக்கு வந்திருக்காரு. போலீஸுமே டைரக்டர் கிட்ட எதுக்காக இந்த கொலையை பண்ணான்னு கேட்க படத்தோட ஹீரோ வர சொல்லு நான் சொல்றேன்னு சொல்றாரு. ஹீரோமே வந்து இவ இறந்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாரும் சுந்தரி இந்த மாதிரி இறந்திருக்க கூடாது, அவளோட படம் ரிலீஸ் ஆகணும், அதனால கிளைமேக்ஸ் மட்டும் எடுக்க விடுங்கன்னு போலீஸ்ட ரெக்வெஸ்டா கேட்க போலீஸும் சரி சொல்லி ஹீரோ ஆக்ட் பண்றான். அப்பதான் அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கறத அந்த ஆக்டிங்ல ஹீரோ காட்டுறான். அதை பார்த்து அந்த டைரக்டருமே நீ உண்மையாவே அவளை லவ் பண்ணிருக்க, நான் அவளை யார் கொலை பண்ணிருப்பான்னு தெரியலன்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோ சொல்றான் நான் தான் அவளை கொலை பண்ணேன், ஆனா கொலை பண்ண வச்சது நீ தான் சொல்றான். என்னன்னா அந்த டைரக்டரோட கபோர்ட்ல இருந்து ஒரு டேப் ரெக்கார்டர் ஹீரோ கேட்டிருப்பான். என்னன்னா ஹீரோயின் இவன் கூட பழகி இவனோட மார்க்கெட்டை சரிக்கிற மாதிரி டைரக்டர் பேசியிருப்பா. கேட்டுட்டு தான் அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவளை கொலை பண்ணிட்டு பண்ணது இந்த டைரக்டர் தான் எவிடன்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். கேட்ட இந்த டைரக்டர் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி இதை பத்தி பேசியிருந்தா இந்நேரம் அவ உயிரோட இருந்திருப்பா, டேப் பண்ணி முழுசா கேட்டிருக்கணும்னு சொல்லி ஹீரோயினை கொண்டது நான் தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணி இறந்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டேப்பை போய் கேட்கும்போது ஹீரோயினுமே நான் இப்படி எல்லாம் சொல்லுவேன் நீங்க நினைச்சீங்களா, அப்புறம் நானும் உண்மையா லவ் பண்றோம், அவருக்கு எப்பயுமே நான் உண்மையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதை கேட்டு ஹீரோ ரொம்பவும் கவலைப்படுறான். அவன் பண்ண பெரிய தப்புக்காக இந்த படத்தை ஹீரோயினுக்காக அவனே எடுத்து அந்த டைரக்டர் அம்மாவோட சாந்தாங்கிற பேர்லயே ரிலீஸ் பண்றான்.